வெண்முரசு. சென்னா வேங்கை 5. வாசிப்பது சந்தீப். அவையில் ஒலித்த போர்க்கூச்சல்களையும் வாழ்த்தொலிகளையும் இளைய யாதவரும் அர்ஜுனனும் செவிகொள்ளவில்லை என்று சாத்யகிக்கு தோன்றியது. முற்றிலும் பிறிதொரு உலகில் அவர்கள் தனித்திருப்பது போல. அவர்களுக்கு மிக அப்பால் பிறிதொரு உலகிலென திருப்பதி அமர்ந்திருந்தாள். எத்தனை விரைவில் உணர்வெழுச்சியில் இருந்து கீழிறங்கினோம் என அவன் வியந்து கொண்டான். ஒரு சிறு எண்ணம் அனைத்து உணர்வுகளையும் திசை மாற்றிவிடுகிறது. அவன் இளைய யாதவரையே நோக்கிக் கொண்டிருந்தான். அங்கு எழுந்து கொண்டிருந்த அந்த போர்க்கூச்சல்களில் அவன் காணும் விளக்கிவிட முடியாத குறைவை அவர் உணர்கிறாரா? சகதேவன் குனிந்து யுதிஷ்டிரரிடம் ஏதோ சொல்ல அவர் புன்னகையுடன் தலையசைத்தார். அந்த அவயோசை பெருக்கால் அவர் நிறைவுற்றிருப்பது தெரிந்தது. சகதேவன் திரும்பி நோக்க அவனை நோக்கி சுரேசர் சற்றே குனிந்தபடி ஓடிவந்தார். சகதேவனிடம் ஆணை பெற்று அவர் திரும்பிச் செல்ல அவரை நோக்கி பிற துணையமைச்சர்கள் சென்றனர். சுரேசர் சௌனகரிடம் ஓரிரு சொற்கள் பேசிவிட்டு வெளியே சென்றார். யுதிஷ்டிரர் கையசைக்க கொம்புகள் முழங்கி அமைந்தன. அவை அமைதி கொண்டது. யுதிஷ்டிரர் அவை நிகழ்வுகள் தொடர்க என்று ஆணையிட்டார். சௌனகர் மீண்டும் கைகூப்பியபடி மேடையில் ஏறி நின்றார். கொம்பொலி ஒன்று அலையெழுந்து ஓய அவை அவர் சொற்களுக்காக கூர்ந்தது. சௌனகர், இந்த அவையில் முறைப்படி போர் அறிவிப்பு எழவிருக்கிறது. அஸ்தனபுரியை நெறிமீறி ஆளும் திருதராஷ்டிரருக்கும் அவர் மைந்தர் துரியோதனருக்கும் அவர் தம்பியருக்கும் அவர்களுக்கு துணை நிற்கும் அனைத்து அரசர்களுக்கும் எதிராக குருகுலத்தின் மெய்யான குருதி வழியினரும் பிரதீபரின் சந்தனுவின் வழி வந்தவரும் பாண்டவின் மைந்தரும் அஸ்தனபுரிக்கும் இந்திரபிரஸ்தத்திற்கும் முறையான அரசருமான யுதிஷ்டிரர் போர் அறிவிப்பு செய்கிறார். இப்போரில் அவருடைய தம்பியர் 4வரும் துவாரகையின் தலைவர் கிருஷ்ண யாதவரும் பாஞ்சாலத்து அரசர் துருபதரும் அவர் மைந்தரும் விராட அரசரும் அவர் மைந்தரும் முதல் துணையாக உடன் நிற்பார்கள். வெற்றி அன்றி பிரிததையும் ஏற்க மாட்டோம் என்று அரசர் தன் குடித்தெய்வங்கள் மீதும் மூதாதையர் மீதும் குலச்சின்னமாக கொண்டுள்ள அமுதகலம் மீதும் ஆணையிட்டுரைக்கிறார். அதை அவருடைய முதல் துணைவர்கள் ஏற்றுரைக்கிறார்கள் என்றார். அவையில் அனைவரும் எழுந்து தங்கள் கோல்களை தூக்கி வஞ்சினக் கூச்சலெழுப்பினர். வெல்வோம், குருதி கொண்டு மீள்வோம், களவெறியாட்டு நிகழ்த்துவோம், வெற்றிவேல் வீரவேல், வெற்றி அல்லது வீரச்சாவு என்று கூவிய குரல்கள் அனைத்தும் ஒன்றென இணைந்து முழங்கின. சாத்யகி தன்னையறியாமல் எழுந்து கைவீசி கூவினான். பின்னர் திரும்பி தன் மைந்தர்களை பார்த்தான். அவர்கள் என்ன செய்வதென்றியாமல் அவனை நோக்கி அமர்ந்திருந்தனர். அவன் சினத்துடன் பற்களைக் கழித்து அசங்கனிடம், மஞ்சளைகள் போல அமர்ந்திருக்கிறீர்களே, எழுந்து வஞ்சனமுறைத்து கூச்சலிட வேண்டியதுதானே என்றான். தாங்கள் சொல்லவில்லை தந்தையே என்று அசங்கன் சொன்னான். அறிவிலியாகப் பேசாதே. நான் சொன்னால்தான் இதை செய்வாயா என்று சாத்யகி கூவ அசங்கன் தன் இளையவர்களுக்கு கண்ணைக் காட்டிவிட்டு எழுந்து, வெற்றிவேல் வீரவேல், உயிர் கொடிப்போம், எதிரிகளை தலை கொள்வோம், களம் வென்றாடுவோம் என்று கூச்சலிட்டான். அவர்கள் உடன் சேர்ந்து குரலெழுப்பினர். சினி சிரித்துக் கொண்டிருப்பதை சாத்யகி கண்டான். அவன் நோக்கியதை உணர்ந்த சாந்தன் சினியைத் தொட்டு விழிகளால் தந்தையை சுட்டிக்காட்டினான். சௌனகர் போர் அறிவிப்பை பொறித்த ஓலை ஒன்றைத் தூக்கி அவையினருக்குக் காட்டினார். பின்னர் அதை சிற்றமைச்சர் சுரேசரிடம் அளித்தார். அவர் அதைக் கொண்டு சென்று துருபதரிடம் அளித்தார். துருபதர் அதை வாங்கி தலைக்குமேல் தூக்கி ஆணை, ஆணை, ஆணை என்று கூறி திருப்பியளித்தார். விராடரும் குந்தி போஜரும் அதை வாங்கி ஆணையுரைத்தனர். ஒவ்வொரு அரசரிடமாக அவையில் அந்த ஓலை சுற்றி வந்தது. சாத்யகியின் வலப்பக்கம் அனுபநாட்டு மூதரசர் விருத்தசர்மரும் அவர் மைந்தர் வசதனரும் இளையோன் நீலனும் அமர்ந்திருந்தனர். அவர்கள் ஆணையிட்டதும் ஓலை அவன் கைக்கு வந்தது. அவன் அதை நடுங்கும் கைகளால் பெற்று தலைக்குமேல் வைத்து ஆணை உரைத்து அசங்கனிடம் அளித்தான். அசங்கன் ஆணையிட்டதும் ஓலை அவனைக் கடந்து இடப்பக்கத்திலிருந்து மேற்கு நிஷாதரசின் ஹிரண்யநாபனையும் அவன் இளையோன் ஹிரண்யபாகுவையும் அடைந்தது. அவர்கள் நிஷாத மரபின்படி அவ்வோலையை நெஞ்சில் வைத்து கை தூக்கி ஆணையுரைத்தனர்.
ஓலை அதற்கப்பால் அமர்ந்திருந்த மைய நிஷாத நிலத்து அரசர் மணிமானையும் அவர் மைந்தர் மணிகர்ணனையும் கீழ் நிஷாத நிலத்து அரசர் தண்டதரனையும் அவர் மைந்தர் சார்ங்கதரனையும் சென்றடைந்தது. அது ஒரு சரடு போல அங்கிருந்த அனைவரையும் ஊடுருவிச் சென்று ஒன்றெனக் கட்டியது. ஓலை திரும்ப அரச மேடைக்குச் சென்றதும் யுதிஷ்டிரர் அதை வாங்கி தலைமேல் வைத்து வணங்கினார். பாண்டவர்கள் அனைவரும் சேர்ந்து அவ்வோலையை சுரேசரிடம் அளிக்க அவர் அதை செம்பட்டு விரித்த தாளத்தில் வைத்து அவை மேடையில் போடப்பட்ட பீடத்தில் வைத்தார். யுதிஷ்டிரர் உடைவாளை உருவி அந்த ஓலை முன் தாழ்த்தி வணங்கிய பின் தன் இடக்கை கட்டை விரலை கிழித்து குருதி எடுத்து அதன் 3 சொட்டுகளை அந்த ஓலை மேல் வீழ்த்தினார். அவை வெறிகொண்டு போர்க்குரல் எழுப்பியது. கொம்புகளும் முழவுகளும் சங்குகளும் மணிகளும் இணைந்து முழங்கின. அவர் வாளை அதனருகே வைத்துவிட்டு பின்னகர்ந்து தன் அரியணையில் அமர்ந்ததும் வெளியே பெருமுரசு ஓசையிட்டது. அவ்வொலை கேட்டு மேலும் மேலுமென முரசுகள் முழங்க உபப்பிலாவிய நகரத்திலும் அதைச் சூழ்ந்த காடுகளில் விரிந்திருந்த பாண்டவர்களின் படைப்பிரிவுகளிலும் முரசொலி எழுந்தது. படைவீரர்களும் குடிகளும் எழுப்பிய போர்க்குரல் பெருமுழக்கமென எழுந்து வந்து அவை கூடத்தின் அனைத்து சாளரங்களையும் அதிர வைத்து உள்ளே கார்வையை நிரப்பியது. சௌனகர் கைதூக்க கொம்போசை எழுந்தது. அவை அமைதியடைந்ததும் அவர் மீண்டும் உரத்த குரலில், இங்கு கூடியிருக்கும் அனைத்து அரசர்களின் சார்பாகவும் மூத்த அரசர் துருபதர் தலைமையில் அமைந்த படைசூழ்கை குழு நமது படை நகர்வுகளை முழுமையாக வகுத்து ஏடுகளில் பொறித்துள்ளது. இவை உரியவர்கள் அனைவருக்கும் இப்போது வழங்கப்படும். படைகளின் முதன்மை தலைவர்களையும் துணைப்படைத் தலைவர்களையும் பிற பொறுப்புகளையும் முறையாக இங்கு அறிவிக்கிறோம். அரசர் சார்பில் இந்த அறிவிப்புகள் இங்கு வெளியிடப்படுகின்றன. அவை இவற்றை ஏற்றுக்கொண்டதென்றால் நம் படையெழுகை தொடங்கிவிட்டதென்றே பொருள் என்றார். பெரிய மரத்தாளத்தில் வைக்கப்பட்ட ஓலைத்தொகை சௌனகரிடம் கொண்டு செல்லப்பட்டது. சௌனகர், அவையினரே, இந்த ஓலையின் செய்திகள் அனைத்தும் அனைவரும் அறிந்தவையே. எனினும் முறையாக இவற்றை அவையில் வைக்கிறோம். செவிகொள்க என்றபின் அதை படிக்கத் தொடங்கினார். சுரேசர் அருகே நின்று ஓலைகளை எடுத்தளித்தார். நமது படை இப்போது 7 அக்ஷயகணி அளவுள்ளது என்று அறிக. 2187 யானைகளும் 2187 தேர்களும் 6561 குதிரைகளும் 1,09,350 காலாட்களும் கொண்டது என்று அறிந்திருப்பீர்கள். சென்ற காலங்களில் இதன் 10 மடங்கே ஓர் அக்ஷயகணி என கருதப்பட்டது என்று போர் நூல்கள் சொல்கின்றன. வேலோ வில்லோ ஏந்தி காலாளரான 12 பதாதிக்குகள் புறவியூரும் ஒரு அஸ்வாரோகிக்கு நிகர் என்றும் 12 அஸ்வாரோகியர் பயின்று படைக்கலம் ஏந்திய ஒரு கவச யானைக்கு நிகர் என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது. நமது படைகளின் கணக்கு இது. சிபி நாட்டிலிருந்து வந்த படைகளுடன் தன்வெறுப்பால் வந்த யாதவ படைகளும் 7 நிஷாத குடியினரின் படைகளும் இணைந்து உருவானது முதல் அக்ஷயகணி. அதை ரிஷபவனத்தின் சத்யகரின் மைந்தரும் விருஷ்டிகுலத் தோன்றலுமான யுவிதானர் தலைமை கொண்டு நடத்துவார். தன் பெயர் சொல்லப்பட்டதும் சாத்யகி மெய்ப்பு கொண்டு கைகொப்பினான். அவன் கையை அருகே அமர்ந்திருந்த அசங்கன் மெல்லத் தொட்டான். சாத்யகி திரும்பிப் பார்த்தான். அசங்கனின் விழிகள் ஈரமாக மின்னிக் கொண்டிருந்தன. அவன் அசங்கனின் தோளில் கையை வைத்து முகத்தை திருப்பிக் கொண்டான். 6 கிராதர் கொடி படைகளும் பாணாசுரரின் படைகளும் இணைந்து உருவான ஓர் அக்ஷயகணி படையை குந்திபோஜர் தலைமை தாங்குவார். சேதி நாட்டு திருஷ்டகேது அரை அக்ஷயகணி படையுடன் வந்துள்ளார். மகதத்தில் இருந்து அவர்களின் 18 தொல்குடியினர் அடங்கிய ஓர் அக்ஷயகணியுடன் ஜராசந்தரின் மைந்தர் சகதேவன் வந்துள்ளார். துருபதரின் தலைமையில் பாஞ்சாலப்படை ஓர் அக்ஷயகணி உள்ளது. விராடரின் ஓர் அக்ஷயகணி படைகள் மாவீரர் உத்தரனால் கொண்டுவரப்பட்டுள்ளன. தென்னகத்தில் இருந்து மலயத்வஜ பாண்டியரின் தலைமையில் வந்துள்ளது அரை அக்ஷயகணி. அரக்கர் குடிகளும் நாகர்குடிகளும் இணைந்தால் அது ஓர் அக்ஷயகணி ஆகும். நம்மிடமுள்ள இந்த படை பாரத வருஷத்தில் இன்று வரை கூடிய பெரும்படைகளில் ஒன்று. கௌரவப்படை 11 அக்ஷயகணி அளவுள்ளது என்கிறார்கள். ஆனால் நாம் அறத்தால் 2 மடங்கு ஆற்றல் கொண்டவர்களாகிறோம். தலைமை கொண்டு நடத்தும் படைகளின் எண்ணிக்கையையும் எதிர்கொள்ளும் படைகளின் எண்ணிக்கையையும் கொண்டு போர்த்திறலோரை நூல்கள் வகிக்கின்றன. அர்த்தரதி என்பவர் 2500 படைவீரருக்கு ஒருவர். ரதி 5000 வீரருக்கு தலைவர்.
ஏகரதி என்பவர் 40,000 படைவீரர்களை நடத்துபவர். அதிரதி எனும் வீரர் 60,000 வீரர்களின் முதல்வர். மகாரதியாக திகழ்பவர் 72,000,000,000 வீரர்களுக்கு நிகரானவர். அதிமகாரதி 8,64,000,000 வீரர்களை ஆள்பவர். அவையோரே மகாமகாரதி என்பவர் மண்ணில் அரிதாக நிகழ்பவர். 24 அதிமகாரதிகளுக்கு நிகரானவர். நம்மிடம் மகாமகாரதியாக திகழ்பவர் இளைய யாதவர். ஆனால் அவர் தன் குடியினர் மறுபக்கம் படை கொண்டு வந்திருப்பதனால் அவர்களை கொல்ல விழையாமல் தான் படைக்கலம் ஏந்துவதில்லை என சொல்லளித்துள்ளார். நம்மிடம் அதிமகாரதியாக இளைய பாண்டவர் அர்ஜுனன் உள்ளார். மகாரதிகளாக உபபாண்டவராகிய அபிமன்யுவும் பீமசேனனும் பாஞ்சாலராகிய திருஷ்டத்யும்னும் வில்முனிவர் சிகண்டியும் உள்ளனர். அதிரதிகளாக விராட இளவரசர் உத்தரனும் இளைய பாண்டவர்களாகிய சகதேவனும் நகுலனும் யாதவராகிய சாத்யகியும் உள்ளனர். ஏகரதிகளாக உபபாண்டவர்கள் எண்மரும் சேதி நாட்டு இளவரசர் திருஷ்டகேதுவும் மகத நாட்டு இளவரசர் சகதேவனும் உள்ளனர் என்று சௌனகர் சொன்னார். சாத்யகி அவையில் பிறிதேதோ ஒன்று உருவாகி எழுவதைக் கண்டான். அது என்னவென்று உணர முடியவில்லை. ஆனால் மிக அருகே ஓர் காணா இருப்பென உணர முடிந்தது. எக்கணமும் அதை எவரேனும் எழுந்து வினவக்கூடும் என்று எண்ணினான். சௌனகர் போர் முதல் நாளில் பாண்டவருக்கு உரிய அஸ்தினபுரியின் படைகளின் முதன்மை படைத்தலைவராக பாஞ்சாலத்து அரசர் துருபதரை பேரரசர் யுதிஷ்டிரர் நிறுத்துகிறார். இப்படைகளுக்கு முதன்மை படைத்தலைமை கொள்ளும் முதுமையும் களப்பட்டறிவும் கொண்டவர். நம் படைகளின் ஆற்றல் மிக்க ஒரு பகுதி பாஞ்சாலத்திலிருந்து வந்தது. துருபதர் இப்போரை முன்னின்று நடத்தி அளிக்கும்படி பேரரசர் யுதிஷ்டிரர் கோருகிறார் என்றார். அவையினர் கோல் தூக்கி வாழ்த்தொலி எழுப்பினர். துருபதர் எழுந்து பாஞ்சாலத்தின் குலக்குறி பொறித்து கோலை தலைக்கு மேல் தூக்கி அவ்வழைப்பை ஏற்றார். உத்தரமல்ல நாட்டு தீர்க்கபரகர் துணைப்படைத் தலைவர்களில் ஒருவராக அறிவிக்கப்பட்டார். அவருடைய மைந்தர் தீர்க்கதந்தர் அவருக்கு துணைவராக அமைக்கப்பட்டார். ஒவ்வொரு துணைப்படைத் தலைமையாக அறிவிக்கப்பட்டு முடிந்தபோது போர்க்கூச்சல்களும் வாழ்த்தொலிகளும் வஞ்சன வெளிகளும் முற்றாக மறைந்து வெறும் சடங்கென ஆகிவிட்டிருந்தது. ஒவ்வொரு பெயர் சொல்லப்பட்ட போதும் அக்குடியினருக்கு குருதியுறவு கொண்டவர்கள் மட்டும் உரக்க வாழ்த்து கூற பிறர் வெறுமனே கோல்களை மட்டும் தூக்கினர். சாத்யகே சலிப்புடன் கால்களை நீட்டிக் கொண்டான். அச்சலிப்பு முதலிலேயே உள்ளம் உச்சத்தை அடைந்ததனால்தான் எனத் தோன்றியது. பின்னர் பிறிதொன்று நிகழும் என எதிர்பார்த்துக் கொண்டே இருப்பதனால்தான் எனத் தோன்றியது. கைகளை நீட்டி உடலை சோம்பல் முறித்தபடி திரும்பிப் பார்த்தபோது அரசர்கள் அனைவரும் திருப்பதியையே நோக்கிக் கொண்டிருப்பதைக் கண்டான். அவர்கள் உள்ளத்தில் எழுவதென்ன என்பதை அவன் உணர்ந்தான். அவன் உள்ளத்தில் மெல்லிய நடுக்கு குடியேறியது. அறிவிப்புகள் முடிந்து சௌனகர் கைகூப்பி, இந்த அரசாணைகள் அனைத்தும் உரிய முறையில் ஓலையில் பொறித்து நாளை அனைவருக்கும் அனுப்பப்படும். இருளிலவுக்கு மறுநாள் புலரியில் இங்கிருந்து நமது படைகள் குருஷேத்திரம் நோக்கி கிளம்பும். வெற்றி கொள்க, வீரர் எழுக. அவர்களின் கைகளில் குருதிவிடாய் மிக்க படைக்கலன்கள் எழுக. அவர்களின் தோள்களில் அன்னை ஊட்டிய முலைப்பால் எழுக. உள்ளங்களில் மண்ணிற்கும் மானத்திற்கும் அறத்திற்கும் என்று பொருதி வீழ்ந்த மூதாதையர் எழுக. அருள்க தெய்வங்கள் என்றார். போர்க்குரல்களும் வாழ்த்தொலிகளும் எழுந்து அமைந்தன. சௌனகர் வணங்கி திரும்பிச் சென்றார். கொம்புகள் முழங்கி அமைந்தன. நிமித்திகன் அரசரின் சொல் எழவிருப்பதை அறிவித்தான். யுதிஷ்டிரர் எழுந்து கைகூப்பி, அவையோரே, இந்த பேரவையில் இவ்வண்ணம் ஒரு போர் அறிவிப்பு ஒருபோதும் நிகழலாகாது என்று 30 ஆண்டுகளுக்கும் மேலாக விழைந்தவன் நான். இன்று இப்போர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி எந்நிலையிலும் எவ்வழியிலும் வெற்றி ஒன்றே நமது இலக்கு. நாம் வெல்கையில் வெல்வது அறம். நாம் புகழ் கொள்கையில் நிலை கொள்வது அழிவற்ற மெய்மை. ஓம். அவ்வாறே ஆகுக என்றார். அவை ஆம், ஆம், ஆம் என ஏற்றொலித்தது. கைகூப்பி மும்முறை வணங்கி யுதிஷ்டிரர் திரும்புவதற்குள் பின்னிரையிலிருந்து அசுரகுலத்து அரசர் ஹிரண்யகட்கர் எழுந்து, பொறுத்தருள்க அஸ்தினபுரியின் இந்திரபிரஸ்தத்தின் பேரரசே, ஒன்று மட்டும் உரைக்கப்படவில்லை. அது உரைக்கப்படாமல் இந்த அவை முழுமையடையாது.
இங்கு நாங்களெல்லாம் படைக்கலன் கொண்டு எழுந்திருப்பது அதன் பொருட்டே. மெய்யரைப்பதென்றால் அதற்கு மட்டுமே எங்கள் அன்னையரும் துணைவியரும் மகளிரும் எங்களை அனுப்பியிருக்கிறார்கள். பெண்ணை அவை நிறுத்தி பெரும்பிழை செய்தனர் தார்த்தராஷ்டிரர். அவர்களின் நெஞ்சு பிளந்து குருதி குடிப்பேன் என்று உங்களின் இளையவர் வஞ்சினம் உரைத்தார். அக்குருதி பூசி தலையள்ளி முடிவேன் என்று உங்கள் அரசி ஆணையிட்டாள். அது என்ன ஆயிற்று? இங்கே அது உரைக்கப்படவில்லை என்றார். ஆம், மெய் என்று கூவியபடி அசுரர்களும் அரக்கர்களும் நிஷாதர்களும் கிராதர்களும் எழுந்தனர். ஹிரண்யகட்கர், நாங்கள் அறிய வேண்டியது இதுவே. இப்போர் எப்போது முடியும்? அஸ்தனபுரி வெல்லப்பட்ட பின்னரா? அரியணையில் தாங்கள் அமர்ந்த பின்னரா? வேத முடிவு நிலைநிறுத்தப்பட்ட பின்னரா? அன்றி அரசியின் அவைச்சிறுமைக்கு பழிநிகர் கொள்ளப்பட்ட பின்னரா? அதை முதலில் உரையுங்கள் என்றார். காருஷ நிஷாதகுடி தலைவர் அஷ்டஹஸ்தர், ஆம், வஞ்சனம் முடிவதுவரை போர் நிகழுமா? அதை சொல்லியாக வேண்டும் என்று கூவ அனைவரும் சேர்ந்து, ஆம், அதற்கு விடை வேண்டும், அதை தெளிவு செய்ய வேண்டும் என்று கூச்சலிட்டனர். சௌனகர் அந்த நேரடியான வினாவால் திகைத்து கைதூக்கி, அவை நிறைவுறுகிறது. இது முறையான அறிவிப்புக்கான அவை மட்டுமே, அரசு சூழும் சொற்களமல்ல என்றார். அரக்கர் குலத்தலைவர் வக்ரசீர்ஷர், அந்த வேறுபாடுகள் எதுவும் எங்கள் குலங்களில் இல்லை. நாங்கள் இங்கு க்ஷத்திரியர்களாகவோ யாதவர்களாகவோ வந்த மரவில்லை. நிஷாதர்களாகவும் கிராதர்களாவும் வந்து அமர்ந்திருக்கிறோம். அவைச்சிறுமை கொண்டவள் எங்கள் குடியைச் சேர்ந்தவள் அல்ல, அவளுக்கும் எங்களுக்கும் எந்த குருதி உறவுமில்லை. பெண் என்பதனால் எழுந்து வந்தோம். இந்த அவையில் இதை ஆணையிட்டுரைக்கிறேன். பெண்ணின் பொருட்டன்றி வேறெதற்காகவும் எங்கள் குடிகள் இப்போரில் இறங்காது என்றார். ஆம் ஆம் என்று அவையெங்கும் குரலெழுந்தது. க்ஷத்திரியர்கள் அல்லாத அரசர்களும் குடித்தலைவர்களும் ஒன்றாக எழுந்து நின்று கூவினர். அசுரர் குடித்தலைவர் காகர், ஆம், நாங்கள் படை கொண்டெழுந்தது அதன் பொருட்டு மட்டுமே. எங்கள் அன்னையரிடமும் துணைவியரிடமும் விடை கொண்டது அதற்காகத்தான் என்றார். பீமன், அமருங்கள் அரசர்களே, இப்போர் அதன் பொருட்டும்தான். அவ்வஞ்சம் அவ்வாறே உள்ளது என்றான். அல்ல, எங்களுக்கு அரசரின் சொல் வேண்டும். க்ஷத்திரியர்களின் போர்கள் முற்றழிவில் முடிவதில்லை என நாங்கள் அறிவோம். அதை நாங்கள் களிற்றுப் பூசல் என்கிறோம். வெல்லும் தரப்பு எதுவென்று ஐயத்திற்கிடமின்றி நிறுவப்பட்ட உடனே மறுதரப்பு துதிக்கை வளைத்து மத்தகம் தாழ்த்தி அமர்ந்து ஆணை பெற்று அடங்கித் தொடர ஒப்புக்கொள்கிறது. பாரத வருஷத்தில் நடந்த அனைத்து போர்களிலும் க்ஷத்திரியர்கள் தோற்றவர்கள் வென்றவர்களுக்கு கப்பம் கட்டியிருக்கிறார்கள். முற்றெழுந்த க்ஷத்திரியர் எவருமில்லை என்றார் காகர். பாணாசுரரின் மைந்தனான அக்னிசக்கரன் மேலும் இங்கு இரு தரப்பிலும் நின்றிருப்பது ஒரே குருதி. இரு தரப்பிலும் உள்ளனர் குலமுத்தவர்கள். போரில் களம்படுதல் நிகழத் தொடங்கியதுமே மூத்தவர்கள் திகைத்து எழுவார்கள். வெல்வது எவர் தோற்பது எவர் என்று முதலிருநாள் களமுடிவிலேயே தெரிந்துவிடும். அஸ்தனபுரியின் அரசர் அந்நிலத்தையும் அரியணையையும் விட்டுத்தர ஒப்பினால் இந்திரபிரஸ்தத்தின் அரசரின் முன் அடிபணிந்து இளையோனாக அமர்ந்து கொள்ள சித்தமானால் இப்போர் முடியுமா? முடியாது என்றொரு சொல் அவையமர்ந்து யுதிஷ்டிரரின் நாவிலிருந்து எழ வேண்டும். பெண்பழிக்கு நிகர் கொண்டபின் மட்டுமே இப்போர் முடியுமென்று அவர் எங்களுக்கு சொல்ல வேண்டும். போர் முனையிலிருந்து எங்கள் குடிகளுக்கு நாங்கள் செல்லும்போது பெண்பழி தீர்த்தோமென்று நிறைவுற்றுப் போக வேண்டும் என்றான். யுதிஷ்டிரர் பதற்றத்துடன் சகதேவனையும் இளைய யாதவரையும் பார்த்தார். இருவரும் வெற்று முகத்துடன் அசைவிலாது அமர்ந்திருக்கக் கண்டு எழுந்து, எப்போரும் எங்கேனும் ஓரிடத்தில் நிறுத்தப்பட வேண்டியதுதான். முற்றழித்த பின்னரே போர் முடிய வேண்டுமென்று அரக்கர் குலநெறிகள் சொல்லலாம். க்ஷத்திரியர்களின் போர்கள் அனைத்துமே களவிளையாட்டுகளும் கூட என்றார். உங்கள் களவிளையாட்டுக்கு நாங்கள் ஏன் வரவேண்டும் என்று சம்பராசுரரின் மைந்தர் கீர்த்திமான் கேட்டார். இது அப்படிப்பட்ட போரல்ல என்று எங்களுக்கு உரைக்கப்பட்டது. நாங்கள் எழுந்தது பெண்பழி தீர்க்கவே. நாங்கள் கேட்பது ஒன்றே. அவை நின்று அரசியும் உங்கள் இளையோரும் உரைத்த வஞ்சனங்கள் என்ன ஆயின என்றான். முதிய கிராத மன்னர் கூர்மர் எழுந்து அவர் உடலுக்குப் பொருந்தாது ஓங்கிய மணிக்குரலில் பிறிதொரு சொல்லே தேவையில்லை.
துச்சாதனனின் நெஞ்சுக்குருதியும் துரியோதனனின் தொடைக்குருதியும் கொண்டு உங்கள் அரசி குழல் நீவி முடிப்பாளா இல்லையா என்பதை மட்டும் உரையுங்கள். நாங்கள் போரில் இணைகிறோமா இல்லையா என்று முடிவு செய்கிறோம் என்றார். யுதிஷ்டிரர் திணறலுடன் கையைத் தூக்கி ஏதோ சொல்வதற்குள் திரௌபதி எழுந்தாள். அனைவரும் திறந்த வாயும் தூக்கிய கைகளுமாக உறைந்தனர். அரசி கைகூப்பியபடி வந்து அவை மேடை மேல் நின்று, அவையோர் அறிக, அன்று அஸ்தினபுரியில் அவைச்சிறுமை கொண்டபோது என்னில் பெண் எழுந்தாள். என் பொருட்டல்ல, இனி இங்கு பிறந்தெழும் அனைத்து பெண்டிர் பொருட்டும் அவ்வஞ்சனத்தை நான் உரைத்தேன். குருதி கொண்டன்றி வேறு வகையிலும் அமையேன் என்று ஆணையிட்டேன். ஆனால் 14 ஆண்டுகாலம் காட்டில் அலைந்து மீண்டபின் நான் வெறும் பெண்ணல்ல, இப்புவி படைக்கும் அன்னை. என் பொருட்டு ஒரு துளிக்குருதி கூட மண்ணில் சிந்த நான் ஒப்பமாட்டேன். எனக்காக ஒரு மைந்தன் கூட உயிர் துறக்க நான் எண்ணமாட்டேன் என்றாள். எனக்கு இப்புவியில் எவர் மீதும் வஞ்சமில்லை. நான் வஞ்சம் கொள்ளுமளவுக்கு வல்லவர் என எவரும் இப்புவியில் இல்லை. இங்குள்ள ஆண்களனைவரும் என் மைந்தரே, நான் அவர்களை ஊட்டிய முலை அன்றி வேறல்ல. இந்த அவைச்சிறுமையல்ல, இன்னும் ஒரு 100,000 சிறுமைகளை என் மைந்தர் பொருட்டும் அவர் கொடிவழியினர் பொருட்டும் அடைய சித்தமாக இருக்கிறேன். பல நூறு அவைகளில், பல்லாயிரம் களங்களில், நாளுக்கு 1000 என இல்லங்களில் என் மூதன்னையர் அடைந்த சிறுமைகளால் உருவானதே உங்கள் நகரங்களும் குடிகளும் குலமுறைகளும் என்று அறிக. எச்சிறுமைக்குப் பின்னரும் உளங்கனிந்து குழந்தைகளே மகிழ்ந்து வாழுங்கள், நன்று நிகழ்க என்று மட்டுமே என்னால் சொல்ல இயலும். இப்போருக்கு என் ஆணையில்லை. இங்கு நிகழ்வன என் பொருட்டுமில்லை. இந்த அவையில் இதை உரைக்கவே நான் வந்தேன் என்றாள். அவை சொல்லவிந்து நிலைகொள்ள போரைத் தடுக்க என்னால் இயலாதென்று அறிவேன். அன்னே சொல் கேட்கும் நிலையில் எவரும் இல்லை. செல்க, குருது சிந்தி வீழ்க்க. நீங்கள் வீழுந்தோறும் பெற்றுப் பெருக்குகிறோம் என்று மட்டுமே சொல்ல விழைகிறேன் என்றபின் திரும்பி நடந்து அவை மேடையிலிருந்து இறங்கி சிறு வாயிலினூடாக வெளியேறினாள். அவளுடன் சேடிகள் தொடர்ந்து செல்ல யுதிஷ்டிரர் கைகள் தளர்ந்து அரியணையில் கிடக்க அவள் செல்வது வரை பார்த்துவிட்டு அவையை தவிப்புடன் நோக்கினார். வெண்பட்டுத் திரைக்குள் குந்தி எழுந்து செல்வதை சாத்யகி கண்டான். இளைய யாதவரும் அர்ஜுனனும் எதையும் அறியாதவர்கள் போலிருந்தனர். அவ்வண்ணமெனில் இனியொன்றும் நாங்கள் சொல்வதற்கில்லை. க்ஷத்திரியரின் ஒரு சாரார் பிறிதொரு சாராரின் நிலத்தை வெல்வதோ முடியை சூடுவதோ எங்களுக்குரிய போர் அல்ல. அவர்கள் தங்கள் கொள்கைகளில் ஒன்றைப் பிறிதொன்றால் வெல்வது எங்களுக்கு ஒரு பொருட்டும் அல்ல. இப்போர் உங்களுடையது, அதை நீங்களே நிகழ்த்துங்கள் என்றபின் கிராத மன்னர் கூர்மர் தன் குடியினருக்கு கை காட்டிவிட்டு வெளியே சென்றார். ஒவ்வொருவராக நிஷாதரும் கிராதரும் அரக்கரும் அசுரரும் தங்கள் கோல்களுடன் அவை நீங்கலாயினர். அனைத்து வெண்புரசு விவாதங்களும். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.